கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் காலை கதிரில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சமாதானத்தோடைய படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ளவர் அப்படின்ட்டு நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நேர்த்தியாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். நீதியின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே மனுபுத்தருக்கு என்ன செய்ய முடியுமா? நன்மை காணும்படி செய்ய முடியும். நம்ம நிறைய நேரத்தில் என்னது இங்கே என்ன செய்வோம்னா, பக்தி உள்ளவன் யார் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு யாரை தெரியுமா? கர்த்தரை தெரியும் அப்படின்னு சொல்லி, பக்தி உள்ளவன் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. வசனம் 6, 12, 1, 7, 8 இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஆண்டவரால் மாத்திரம்தான் நன்மை செய்ய முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லுது. பார்த்தீங்கன்னு சொன்னால், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடுத்து நெருக்கத்திலே இருந்த எனக்கு என்ன செஞ்சீங்க? விசாலம் உண்டாக்கினீர்கள். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரை எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் அப்படின்னு சொல்லி, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். இது தாவீது பக்தனுடைய நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் அவரை ரட்சித்தாரு. அவர் சொல்றாரு, நீதியின் தேவன் மாத்திரமே. அவர் நெருக்கத்தில் இருக்கும்போது எங்க போவேன் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுறாருல, அடுத்த அதிகாரத்தை பாருங்க, அவர் அதை உறுதிப்படுத்துகிறார். எப்படி உறுதிப்படுத்துறாருன்னு சொன்னா, எனக்கு நன்மை யார் தான் செய்ய முடியும்? கர்த்தர் மாத்திரமே செய்ய முடியும். எனக்கு மனுஷர் நம்ம அநேகமாக மனுஷர்களை நோக்கி ஓடி மனுஷர் நமக்கு எதை செஞ்சிருவாங்க, இல்லை இந்த காரியங்களை நமக்கு நன்மையாக செஞ்சு தருவாங்க அப்படின்னு நினைப்போம். இல்லை, நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னு சொன்னால், அவர் தனது செவியை திறந்து கேட்டு நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால், ஆண்டவருடைய நீதி எப்படி இருக்கு? மெய்யான நீதி. அவர் நியாயங்கள் புரட்டப்படுவதில்லை. அவர் தவறான காரியங்களுக்கு அவர் உடந்தையா போக போறது. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையும் நேர்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர் உங்கள் பக்கமாக சாய்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சத்தத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை என்ன செய்வாங்க? சொல்து தேவிப்பாங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், அவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அவரை நம்பி அவர் மேல் விசுவாசித்து அவர்கள் என்ன செய்வாங்களா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னு சொன்னால், பக்தி உள்ளவன் கர்த்தரை அறிவான். அவன் ஆண்டவர் மேலே விசுவாசிக்கிறவன், ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறவன் அவரை குறித்து அறிவான். அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது அவனுக்கு என்னது பெரிதாக தெரியாது. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், பக்தி உள்ளவன், என் ஆண்டவர் இதை எனக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்திருக்கிறார், இது எனக்கு இதன் நிமித்தம் நான் ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்தப்படுகிறேன். ஒருவேளை தவறை உணர்த்தப்படலாம், ஒருவேளை என்னுடைய சோதனையில் நான் ஜெயம் பெறுவதற்கு தேவ ஒத்தாசையை நான் பெற்றுக்கொள்வதை உணரலாம். நிறைய காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் அனுபவித்து, எப்படி தாவீது பக்தன் அனுபவித்து இருந்தது போல நீங்களும் நானும் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு கஷ்டம் வந்தபோது ஏன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து கொண்டுதான். நீங்கள் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஏன்னு சொன்னால், ஆபிரகாம் எப்படி தேவ பக்தி உள்ளனா இருந்தபடினால தேவன் அவரை தெரிந்து கொண்டார். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 3 வசனம் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் ஆபிரகாமை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் நான் சொன்னது போல் கொர்நேலியு அவரை குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் இல்லை? அவர் தான தர்மங்களை செஞ்சதுனால என்ன செஞ்சாராம்? செய்கிறவனா இருந்தனால் அவர் ரட்சிக்கப்படும்படி யார்? அவர் தேவன் அவரை தெரிந்து கொண்டார். நீங்கள் அப்போஸ்தலர் 10:16 நீங்கள் அந்த அதிகாரங்களில் நீங்கள் வாசிக்கலாம். அப்படிப்பட்ட நீதி உள்ள மனிதன் கர்த்தருக்கு தன் நீதியுள்ள வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நன்றி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. பக்தி உள்ளவர்களும் பாவத்திற்கு விலகி இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ள மனிதர்கள் சோதனைகள் வரும், அவர்களோ தங்கள் உணர்வுகளுக்கு அடிமைப்படாமல் என்ன செய்வாங்களாம்? தேவனுக்கு பயந்து அந்த சோதனையிலிருந்து அவங்க ஜெயம் கொள்ளுவார்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி
யார் இப்போ ஜெபிக்கிறாங்க பாடுறாங்க அப்படின்னு சொன்னால் தாவீது பக்தன் பாடுறாரு. இந்த சங்கீதங்கள்லாம் ஒவ்வொன்றும் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக அவர் தேவனோடு வைத்திருந்த அந்த உறவு நிமித்தம் எழுதின அல்லது பாடின ஒரு சங்கீதங்கள். இந்த சங்கீதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பட்ட கஷ்டங்கள், போர் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நாமும் போர்க்களத்தில் தான் இருக்கிறோம். சாத்தான் நம்மோடு கூட நீதிக்கும் அநீதிக்குமான அந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் இடைப்பட்டு இருக்கிறோம். நாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நாம தேவனை என்ன செய்யணுமா? தேவனாகிய கர்த்தரை, அவர் நீதி உள்ளவரும் பரிசுத்தரமாக இருக்கிறார், அவரை நாம் பற்றி கொள்வோம். அவராலே நமக்கு நன்மை செய்ய முடியும். மனிதர்களால் நமக்கு நன்மை செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு நாள் நன்மை செய்வாங்க, இன்னொரு நாள் அவங்களுக்கு நம்ம பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு தீமை செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நமக்கு மனிதனுக்கு நன்மை செய்யணும்னா அவரால் தான் முடியும். அதனால தான் அவர் அந்த பரலோகத்தை விட்டுட்டு என்ன வந்தார்? இந்த பூலோகத்திற்கு வந்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார். அப்படி மீட்டு கொண்ட தேவன் நம்ம அப்படியே விட்டுட்டு போகாதபடிக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றும் கூட அவர் பரலோகத்தில் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த வல்லமை உள்ள தெய்வத்தை நீங்களும் நானும் பற்றிக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களுக்கும் முன்னின்று எங்களை காப்பாற்றி எங்களை ரட்சித்து எங்களை மீட்டு கொண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய நாளை எங்கள் வாழ்க்கையில நீர் சேர்த்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய நாமத்திற்கு உடைய மகிமையாக நாங்கள் காரியங்களை செய்யவும் நேர்த்தியாக செய்யவும் ஞானத்தையும் பலத்தையும் கிருபையாய் தந்தரணுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். தாவீது பக்தன் பாடினது போல எனக்கு நன்மை செய்கிறவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர், அவர் எல்லா காலங்களிலும் என்னோடு கூட இருப்பார், என்னை ரட்சிக்க அவரால் மாத்திரமே முடியும் என்று ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் எங்களை ரட்சிக்கவும் எங்களை சோதனையிலிருந்து பாதுகாக்கவும் மாத்திரமே முடியும் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ராஜா. அவனுடைய விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுதல் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். நீர் கைவிடாமல் இம்மட்டுமாய் காத்து கொண்டீர், அதற்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் பேர்பெறாக தனித்தனியாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க ராஜா. எல்லாவற்றோட சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிருங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.